60 வயசுக்கு மேலேயும் எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை உளுத்தங்கஞ்சி வச்சு குடிச்சாலே போதும், எலும்பு பிரச்சனையே வராது. உளுத்தங்கஞ்சி பண்றதுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பை தண்ணியில நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா மிக்சியிலயோ இல்ல கிரைண்டர்லயோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா ஃபிளஃபியான மாவா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்ப அடுத்ததா ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துட்டு, கருப்பட்டி பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கருப்பட்டி தண்ணியில நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகுபதம் வர தேவையில்லை, நல்லா தண்ணியில கரைஞ்சாலே போதும். கருப்பட்டியில நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கண்டிப்பா வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுத்த மாவை இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி இல்ல ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி கரைசலை ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதுல சேர்த்துட்டு கருப்பட்டி கரைசல் இந்த உளுத்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி லூஸ் ஆகி ஒரு கொதி வந்தாலே போதும், உளுத்த மாவு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள், 1 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா சுட சுட சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி. இந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 1.5 வயசு குழந்தையில இருந்து யார் வேணாலும் இதை குடிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.